ஆனந்த பூங்காற்றி. மது, என்ன இவ கூப்பிட கூப்பிட அமைதியா இருக்கா? ஏய் மது, என்னடி கூப்பிட கூப்பிட சைலண்டா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன காலையில நல்லா தானே போன, இப்ப என்னாச்சு உனக்கு? மது, என்னடி ஆச்சு? எதுக்கு அழற? நான் காலேஜ்லேருந்து வந்துட்டு இருந்தேன்டி. யாரோ 2 பேர் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த ருக்கு ஆண்டியில் என்னை கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசிட்டாங்கடி. தெளிவா சொல்லுடி, எனக்கு ஒன்றும் புரியல. யாரோ 2 பேர் மாதவன் அண்ணாவை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க மெயின் ரோட்டில் இருந்து என் பின்னாடியே வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ருக்கு ஆண்டி என்னை கூப்பிட்டு அவ்வளோ கேவலமாக கேள்வி கேட்டாங்கடி. அது மட்டும் இல்லை, இந்த தெருவில் எல்லாருமே என்னால் தான் கெட்டு போவாங்கன்ட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்கடி. திமுரு பிடிச்ச கிளவி அப்படியா சொல்லிச்சு உன்ன? ஆமாண்டி. அதில் யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டு? 2 பேர் வந்திருக்காங்க, யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படிலாம் கேள்வி கேட்டுச்சுடி. அறிவக்கா மட்டும் வரலனா இன்னைக்கு நான் அவ்வளோதான் தெரியுமா, தெருவில் எல்லாரும் எதிர்க்கும் நிற்க வச்சு கேள்வி கேட்டிருக்கோம். இது கேட்டதே எத்தனை பேர் பார்த்தாங்கன்னே தெரியலடி. ரொம்ப அசிங்கமாக இருக்குடி. ஏ மது, நீ பைத்தியமா என்ன? அது சொன்னதுக்கெல்லாம் ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஒரு ஆள் அது பேசிச்சு நீ ஃபீல் பண்ற பாரு. அதுவே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைக்காதா ஊதி ஊதி பெருசாக்கலாம்னு நினைக்கும். நீ அதை நினச்சி ஏண்டி ஃபீல் பண்ற? அது புத்தியே அப்படிதான், விடு. இல்லை வரும், இது இதோட சும்மா விடாது. அவங்க 2 பேர் என்ன தான் ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னு எல்லாருக்கும் சொல்ல போதுடி. அது மட்டும் இல்லை, அங்கேயே அம்மா கிட்ட சொல்லட்டான்னு என்னை பிளாக்மெயில் பண்ணிச்சு தெரியுமா. இது அம்மா கேட்டாங்கன்னா என்னை பற்றி என்னடி நினைப்பாங்க? ஏய், நம்ம அம்மா பற்றி உனக்கு தெரியாதா? நம்ம அம்மா நம்மள தான் நம்புவாங்க. எந்தெந்த விஷயம் நம்ம பண்ணுவோம் பண்ண மாட்டோன்னு கூட அம்மாவுக்கு தெரியாது. அம்மா நம்மளை பற்றி முழுசாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கண்ணை மூடிட்டு நம்ப மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு நீ ஏன்டி மது இப்படி இருக்க? அந்த கிளவி சொன்னதெல்லாம் கேட்டு இப்படி ஃபீல் பண்ணுற? அதெல்லாம் ஒரு ஆளே இல்லடி. தெருவில் அதை ஒருத்தர் மதிக்கிறாங்களான்னு பார்த்தியா? அதுவே வாலண்டரியாக போய் தான் எல்லாருக்கிட்டையும் பேசுது. அது சொல்லிச்சு, நீ வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாரு. அந்த ஆன்ட்டிக்கிட்ட யாரும் பேசலன்னா கூட அது இந்த விஷயம்னு சொல்லிச்சுன்னா எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. அதெல்லாம் விட அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தாண்டி பயமாக இருக்கு. மது, சொன்னா கேளு. அம்மாக்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சா கூட ஒன்றும் கேட்க மாட்டாங்க. உன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நானே சொல்கிறேன், நீ அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி. இத்தனை வருஷம் உன்னை பெற்று வளர்த்தாங்களே, அவங்களுக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவ பண்ண மாட்டேன்னு? இந்த விஷயத்தை இதோட தூக்கி போடுறி. போய் முகம் கழுவிட்டு வா. அம்மாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், போ. வரும் போன்றல, போ உள்ள போ. ஃபஸ்ட்டு கண்ணை தொடை. சரிடி. எழுந்து போடி உள்ள போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, போ. சரி வரும். இந்த கிளவிலாம் ஒரு ஆள். அது சொல்கிறத கேட்டு இவ வேற ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இருக்கு கிளவி, என் கையில் மாட்டு. அப்போ இருக்கு உனக்கு. எங்கள் அக்காவையா திட்டுற? கடவுளே, இன்னைக்கு ரிசல்ட் ஆச்சு. எப்படியாச்சும் இந்த பொண்ணு பாஸ் பண்ணிடணும். நானும் படிக்கல, அந்த ஆளும் படிக்கல, என் பசங்களும் படிக்கலன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். எல்லாரும் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதனால என் பொண்ணு எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடணும். ஆத்தா தாயே. எம்மா எம்மா, என்ன சிந்து, அக்கா பாஸ் ஆயிட்டாளா? தெரியலம்மா. அந்த ரிசல்ட் பார்க்குறாங்களே, அந்த அண்ணா உன்னை வர சொல்கிறாரு. ஏண்டி, நம்பரை கொடுத்து ரிசல்ட்டு தானே பார்த்துட்டு வர சொன்னேன். அம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியலம்மா. அந்த அண்ணா உன்னை கூப்பிட்டு சொன்னாருமா, வாமா. நம்மள எதுக்கு வர சொல்லியிருப்பான்? சரி, எதுக்கோ போய் பார்க்கலாம். என்ன எருமை, பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் பண்ணுறோம்மா. பார்க்க தானே போகிறேன், ஃபெயில் மட்டும் ஆகு. அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு பூஜை. ஏய் சிந்து, வா போகலாம். அவன் மூஞ்சையும் பார்த்து நிற்கிற, வா. சரிம்மா, வா போகலாம். ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நான் வேற பரிச்சை சரியாக எழுதவே இல்லை, பயமாகுது. ஏபிசிடியே தெரிய மாட்டேங்குது. இதில் வேற கொஸ்டின் பேப்பருன்னு இவ்வளோ குத்துடுறாங்க. என்னத்த எழுதுறது, என்னத்த படிக்கிறதுனே தெரில. ஐயா, அம்மா வேற வருது. சிந்து, என்னடி ஆச்சே? பாஸ் பண்ணிட்டுக்கிறேனா? உன் மூஞ்சி, 4 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டுக்கிற. தமிழில் மட்டும்தான் பாஸு. தமிழில் பாஸ் ஆகிட்டேனா? எனக்கு தெரியும்டி தமிழில் பாஸ் பண்ணுறேன்னு. பக்கத்தில் ஒரு பொண்ணு உக்காந்துச்சில்ல, அதை பார்த்து எழுதுனேன் நான். நல்ல வேலை தமிழில் பாஸ் பண்ணிட்டேன். ஏ எரும மாடே, தமிழில் தான் பாஸ் ஆகிக்கிற, எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அம்மா உன் மேலே செம்ம காண்டில் வருது. முன்னாடி சிந்து சொல்கிறேன், அம்மா காண்டாகுதா என் மேலே? ஆமாம், நீ செம்மடி வாங்க போகிற, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. சிந்து, அம்மா வருதுடி, என்னை காப்பாற்று சிந்து. அம்மா அடிக்க போகுது போல. ஏய் சின்ன எருமை, தள்ளி போ.
போச்சு, அம்மா இந்த குந்தானிய வெளுக்க போகுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், ஆனா நீ 4 பாடத்துல ஃபெயில் ஆகிற. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அம்மா நல்லா தாமா பச்சின் போன, எப்படி ஃபெயில் ஆனேன்னு எனக்கே தெரியலம்மா. பச்சோதானே பச்சோதானே. அம்மா 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 வலிக்குதுமா, அம்மா வலிக்குதுமா. படிக்கிறது தான் அடிக்கிறது, வலிக்கிறதுக்கு தான் அடிக்கிறேன். சும்மான பணமா எவ்வளோ பணம் கட்டி செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சா 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிற எரும மாடே. அப்போ காலங்காத்தாலே இருந்து படிக்கிறேன் படிக்கிறேன்னு என்னை ஏமாத்திக்கிற, அப்படித்தானே? இல்லம்மா நான் பச்சைமா, மாலை பச்சைமா. பேசாத, வாய மூடு. இருக்கிற வெறியில உன்னை சாத்திடுவேன் சாத்தி. எங்க ஓடுற வாங்க. மாமா வலிக்குதுமா, விட்டுருமா அம்மா, வலிக்குதுமா. வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கிட்டோம். நான் இப்ப வெளியில எல்லார்கிட்டயும் என்ன சொல்லுவேன்? போனவனே எல்லாரும் உன் பொண்ணு மார்க் என்னன்னு கேட்பாங்களே, நான் என்னத்த சொல்றது? எவ்வளோ பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேன், ஆனா ஒன்றும் படிக்கிறது இல்லை. கேட்டா படிக்கிறேன் படிக்கிறேன்னு புக்கு தூக்கி வச்சுன்னு மூலையில உட்காந்துக்கிறது. இந்த லட்சத்துல 5 மணிக்கு எழுப்பிவிடு, 7 மணிக்கு எழுப்பிவிடு. வேற அக்கா என்னக்கா பண்ற? உடுக்கா யாக்கா அப்படி போட்டு அச்சுனுக்குற? ஏண்டி 4 பாடத்துல ஃபெயில் ஆகிக்கிறாடி, நான் வெளியில என்னன்னு சொல்லுவேன்? அது 4 பாடமா? சரி உடுக்கா, அதுக்கு ஏங்கா போட்டு அச்சுனுக்குற? அடிக்கிறேனா அப்படியே வெட்டி போட்டுலாமான்னு எனக்கு. ஏமா 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 வாழம்மா. ஏக்கா உடுக்கா, தூரமா போக்கா. பின்ன என்னடி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுனுக்கிறேன் உனக்கு தெரியும்ல. இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்து நீ நான் வெளியே கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? எங்கள் அம்மா வீட்டில் இருந்துலாம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் என்னத்த சொல்றது? அக்கா நீ புரியாம பண்ணுக்கிறிய. ஏ வாணி, நீ உள்ளப்பா சிந்தே கூட்டின்னு போ. ஏன்க்கா பசங்களை போட்டு இப்படி அச்சுனுக்குற? பின்ன என்ன தானோ, நான் இதுங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். ஆனால் என் வீட்டுக்காரன் தான் படிக்கல, இதுங்களும் படிக்கலன்னா எப்படி இருக்கும் சொல்லு? அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். பாத்தியா 4 பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டு வந்துக்குது. சரி விடுக்கா, இப்போனா அட்டம்ப்ட் எழுதிக்கலாம் விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாதிரியா வருஷத்துக்கு ஒரு முறை எழுதுறதுக்கு இப்போலாம் அப்பப்போ வந்துடுதுக்கா. இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாகுதுல்ல தானோ. பாஸ் ஆயிடுச்சுன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கனவுலாம் கண்டு வச்சுருந்தேன் தானோ. எல்லாத்துலேயும் மண்ணை போட்டா பாவி. எங்கள் அம்மா விட்டான்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எங்கள் அக்கா வேற ஃபோன் பண்ணி கேட்கும். அதுக்கு நான் நேரத்தை சொல்கிறது, எங்கள் அக்கா பசங்களாம் எப்படி படிச்சுதுங்க, இது நாடானா இப்படி பண்ணுதுங்க என்ன. அக்கா அவங்களுக்குலாம் ஒன்றும் சொல்லாத, கேட்டால் பாஸுன்னு சொல்லு, பார்டரில் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லு, மார்க்கெல்லாம் எதுவும் தெரியாதே அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லு. சும்மா ஃபெயில் ஆனது எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதுங்களுக்கும் அசிங்கம் உனக்கும் அசிங்கம்க்கா. பின்ன ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அசிங்கமாக சொல்கிறியா? அவங்களுக்குன்னா அப்புறம் தெரியவே தெரியாமையா போதே. அப்புறம் தெரிஞ்சா அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா, சும்மா எதுக்கு நீ இப்பயே சொல்லுங்கிற? ஒன்றும் தேவையில்ல, வா கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து பேசலாம் வா. அக்கா பசங்க பச்சு பாஸ் ஆயிடுச்சிங்கன்னா பிட்டுக்கிட்டே எழுதிருக்கோங்க, பாஸ் ஆயிருக்கோங்க. இதுக்கு அந்த திறமை கூட இல்லை, பாவம் அப்பாவியே. அதுக்கு போட்டு இவ்வளோ அச்சுனுக்குற? ஊரில் உலகத்தில் யாருமே ஃபெயில் ஆகவே இல்லையா? ஐயோ மொகோ, ஏ மொகோ வெளியே வா மொகோ. என்னக்கா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏன் உங்க வீட்ல எல்லாம் பொண்ணுங்களை ஒழுக்கம் சொல்லி தந்து வளர்க்க மாட்டீங்களா? இங்க பாருங்கக்கா, தேவையில்லாமலாம் பேசாதீங்க. என்ன பிரச்சனைனா பிரச்சனையை மட்டும் சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் வீட்டு பிள்ளைங்களை பத்தி பேசுறீங்க. பின்ன பேசாம என்ன பண்ணுவேன்? உன் பொண்ணு என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமோ? என்ன பண்ணா? காலேஜ் போயிட்டு வரும்போது 2 பசங்க பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க ஃபாலோ பண்ணி. உன் பொண்ணு சம்மதம் இல்லாமையா 2 பேரும் ஃபாலோ பண்ணி வருவாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, உன் பொண்ணு கூட 2 பசங்க பேசிக்கிட்டு வராங்க தெரியுமா? நான் என் கண்ணால பார்த்தேன். அதை கேட்டதுக்கு உன் பொண்ணு என்னடான்னா இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறா. அப்போ நான் பார்த்தது என்ன பொய்யா? அது கேட்டதுக்கு அந்த அறிவும் உன் பெரிய பொண்ணும் சேர்ந்துட்டு என்னை குப்பை தொட்டி உள்ள தூக்கி போட்டுட்டாளுங்க தெரியுமா? இவ்வளோ நேரம் அதுக்குள்ள மூச்சு முட்டை கிடந்திருக்கேன். தெருவில் யாரோ வந்து என்னை காப்பாத்தினாங்க. பொண்ணு தப்பு பண்றான்னு கேட்டா இப்படிலாம் பண்ணுவீங்களா எங்களை? இவ ஒருத்தி இப்படி பண்ணால்னா இந்த தெருவுக்கே கெட்ட பேரு. இந்த தெருவில் எத்தனை பசங்க இருக்காங்க, ஒருத்தராச்சும் இப்படிலாம் இருக்காங்களா? பொண்ணை தான் ஒழுக்கமா வளர்க்கல நீ. போதும் வாயை மூடுங்க. என் பசங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என் பசங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க. என் பசங்களை நான் நல்லபடியா தான் வளர்த்துருக்கேன். தேவையில்லாம பேசாம உங்க வேலையை பாருங்க. உண்மையை சொன்னா கசக்குதான். 2 ஆம்பளை பசங்க கூட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு வர்றான்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? நான் தான் சொல்றேன்ல, என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு. நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேனே, அப்ப நான் என்ன பொய் சொல்றேனா?
இவ இப்படி பண்ணிக்கிட்டு திரிஞ்சான்னு நினச்சிக்கோ, நீ இவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையே வச்சுக்காத, அவளே கூட்டிட்டு ஓடி போயிடுவா. போதும்க்கா, வாய் மூடுங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. மரியாதை இங்க இருந்து போங்க. என் ஸ்டேட்டஸ்லேருந்து இறங்கி உங்கள் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன் பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்க தெரியல, நீங்கள்லாம் பேசுகிறீங்க. பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும்னு என்கிட்ட கற்றுக்கோ. சரி, நீங்க நல்லா வளர்த்துருக்கீங்களே, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இனிமே என் குடும்ப விஷயத்திலயோ என் பிள்ளைங்க விஷயத்திலயோ தலையிடாதீங்க. ஏய் மகன், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணா நீ எப்படிலாம் பேசுகிற? என்ன என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு தெரியுமா? நான் எவ்வளோ கோடீஸ்வரி. உன்கிட்டலாம் பேசுகிறதே பெரிய விஷயம். அதுக்காகவே நீங்களாம் நான் உங்ககிட்ட பேசுகிறத நினச்சி சந்தோஷப்படணும். நீ என்னடான்னா என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட இருக்க பணத்தில் பாதி இருக்குமா உன்கிட்ட? எங்களுக்கு பணம்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. உங்கள் பணமும் எங்களுக்கு தேவையில்ல. தயவு செஞ்சு போங்க. என் பிள்ளைங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதை கேட்டால் பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்றீங்க. உங்கள் பணத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இவங்க இப்படிலாம் பண்ணுறதுனால தான் இவங்க பெத்த பசங்களே உங்களை மதிக்க மாட்டாங்க. அது புரியுதா பாரு இதுக்கு. அங்கேருந்து வந்துருச்சு என் பொண்ணை குறை சொல்கிறதுக்கு. என் பேச்சை கேட்காம போயிட்டு இருக்கியா? போ போ, உன் பொண்ணு எந்த நிலமையில வந்து நிற்க போறான்னு பார்க்க தானே போகிறேன். நான் சொல்கிறத கூட நம்பாம என்னையே அசிங்கப்படுத்துறல்ல, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. எங்கே சொன்னால் உன் பொண்ணு கேள்வி கேட்பாங்களோ அங்கே சொல்கிறேன். என்னை பற்றி கூடிய சீக்கிரம் நீ புரிஞ்சுக்குவ.